சென்னை சிஎம்டி லிமிட்ல இந்த மாதிரி அழகான ஒரு வீடு நிறைய பேரோட கனவா இருக்கும். 65 லட்சத்துக்கு 2 BHK தனி வீடு இடத்தோட சிஎம்டி லிமிட்ல கட்டி தராங்க. அதுவும் எங்க? 2 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன். எப்படி 2 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் இருக்க இடத்துல 65 லட்சத்துக்கு தனி வீடு கட்டி தராங்க, 2 பெட்ரூமோட. அது மட்டும் இல்லாம பிளாட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க, இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இது ஒரு பிரைமான லொக்கேஷன்னு. உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு எந்த ஏரியானே சொல்லலைன்னா டென்ஷன் ஆகிடுவீங்கல்ல. இந்த லொக்கேஷன் பேர் ஊரப்பாக்கம். ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கிருந்து கரெக்டாக இந்த லேஅவுட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் ப்ரொபோசல் வந்திருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வருதுன்னு கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் தான். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 2.8 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டருக்குள்ளேயே நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட்ல இருக்கு, நடந்தே போயிடலாம். இவ்வளோ பக்கத்துல பிரைமான லொகேஷன்ல இவங்க 65 லட்சம் ரூபாய்க்கு தனி வீடுங்க, இடத்தோட தனி வீடு கட்டி கொடுக்குறாங்க சிஎம்டிஏ லிமிட்ல. ஏன் இப்படி அழுத்தி எடுத்து சிஎம்டிஏ லிமிட்னு சொல்றேன்னா, சிஎம்டிஏ லிமிட்குள்ள வரும்போது உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டத்துல இருந்து நிறைய கவர்மெண்ட் கிட்ட இருந்து சர்வீசஸ் கிடைக்கும், நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாவே இங்க எல்லாமே வந்துடும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால மெட்ரோ ஸ்டேஷன் நிச்சயமா வரும். மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் சிட்டி உள்ள நீங்க எங்க வரதுனாலும் ஒரு அரை மணி நேரத்துல சிட்டியோட இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு மெட்ரோ யூஸ் பண்ணி போகலாம். 1 மணி நேரத்துல சென்னை ஒரு ரவுண்டே அடிச்சிடலாம் மெட்ரோ பக்கத்துல இருந்துச்சுன்னா. ஸோ இவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கும் போது இந்த இடத்துக்கு ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ இப்பவே இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வரவங்களுக்கும் இது பெஸ்டான சாய்ஸ் தான். இல்லை நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா, நாளைக்கு லேண்டே இல்லாம எல்லாரும் தவிப்பாங்கல்ல, அன்னைக்கு நான் நல்ல ப்ரைஸ் போவோம், அப்போ நான் வித்து லாபம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான சாய்ஸாக இருக்கும். சும்மா விளையாட்டா குரோம்பேட்லேயோ விளையாட்டா பல்லாவரத்துலேயோ வீடு கட்டி வாழ்ந்தவங்கலாம் இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க விளையாட்டாக வாங்கின அந்த இடத்தோட வேல்யூ தான். அவங்க கட்டின வீட்டோட வேல்யூ கூட கிடையாது, அந்த இடத்தோட வேல்யூ தான் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் விளையாட்டாக இந்த இடத்துல வாங்கி போட்டால் கூட ஃபியூச்சரில் நீங்களும் கோடீஸ்வரன் தான். நீங்கள் குரோம்பேட்லேயோ இல்லை பல்லாவரத்துலையோ இருக்க பல பேர் இருக்கிறீங்களேன், அவுட்டரில் இருந்தேன்ப்பா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா இடம் வாங்கணும்னு வாங்கினேன் அப்படின்னு வாங்க. ஆனால் இன்னைக்கு அதோட வேல்யூலாம் நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா டிமாண்டு தான். சேம் டிமாண்ட் இங்கேயும் வரும். ஏன்னா பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கிளாம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது, ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் 1.5 கிலோமீட்டர் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த லொக்கேஷன் மட்டுமே நம்பின்னு இல்லை, இந்த லே அவுட்டுக்குள்ள ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்கு. இந்த லே அவுட் வந்து பாருங்களேன், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி சாலை. இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ரோடு, நல்லா குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு. என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 அடி சாலை. 50 அடி சாலை அப்படிங்கிறது நீங்கள் அண்ணா நகரில் தான் பார்க்க முடியும். சில லேஅவுட்ஸில் தான் கொடுப்பாங்க. பட் பாக்யா ஹோம்ஸ் இந்த லேஅவுட்டில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது பாக்யா ஹோம்ஸோட NCR லேஅவுட் ஃபேஸ் 2 தான். ஃபேஸ் 1ல தான் இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளாட்லேயும் மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய ரெசிடென்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெசிடென்ஷியலாக இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. ஃபேஸ் 2ல தான் இப்போ பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ் 1ல ஃபியூ பிளாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ் 2லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக புக் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபியூ பிளாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. கார்னர் பிளாட்ஸு உங்களுக்கு வேணுன்ற ஃபேஸிங்கில் வேணும்னா நீங்கள் இமீடியட்டாக டிசைட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். அப்புறம் மற்றவங்க வாங்கிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஏன்னா நல்ல இடத்துல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. குதிரை கொம்பா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கதையாக இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது. அதுவும் இந்த லேஅவுட் உங்களுக்கு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு. ஸோ நான் உங்களுக்கு சிஎம்டி அந்த அப்ரூவோட நம்பர்லாம் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. ரேரா நம்பர்லாம் நல்ல டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிட்டு கூட வாங்க. இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது அழகா ஒரு 2 நிமிஷத்தில் அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சிடலாம். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட பிடிச்சிட முடியும். ஸோ இப்படி அவுட்டர் ரிங் ரோடு, ஜிஎஸ்டி, ஃபியூச்சரில் வரப்போகிற பெரிப்ரல் ரோடு அண்ட் இங்கேருந்து அழகா பெங்களூர் ஹைவேவை உரகோட வழியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்காவான பிளேஸு. ஸோ கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இமீடியட்டாக இந்த இடத்துல சோல்ட் அவுட் ஆகும். இந்த லே அவுட்டில் ஆடி மாதம் புக் பண்ணுறவங்களுக்கு தங்க ஆடி ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 8 கிராம் கோல்டுங்க, ஒரு சவரன் இன்னைக்கு ₹1,00,000 மேலே ஆகும். வாங்க போனீங்கன்னா 8 கிராம் கோல்டு ஸ்பாட் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த லேஅவுட் 9 ஏக்கருக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேஅவுட்னு சொல்கிறத விட ஒரு டவுன்ஷிப்னே சொல்லலாம். 9 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜிலிருந்து கேட்டட் கம்யூனிட்டியாக தான் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு எந்த பஞ்சமும் இல்லை. பார்க் ஒன்று இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுற பாருங்க. கிட்ஸ் பிளேயாக இருக்குது. மஜாவாக பெரிய பார்க் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். பாக்யா ஹோம்ஸ் 1994 பண்ணிட்டு இருக்காங்க. 30 இயர்ஸாக சென்னை இன் அண்ட் அவுட்டில் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இது. நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நல்லா ப்ராப்பர்ட்டி தேடுற ஒருத்தவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமாக வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து வாங்கிக்கங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ், அதாவது லேண்டோட ப்ரைஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4500 சொல்லியிருக்கிறாங்க. சிஎம்டிஏ லிமிட்டில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வாய்ப்பே இல்லை. நீங்கள் மறைமலை நகரோ சிங்கப்பெருமாள் கோயிலோ அந்த இடத்துல ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் போனாலே இந்த ப்ரைஸ் தான் கிடச்சிட்டு இருக்கு. பட் இவங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் தான். இந்த டிஸ்டன்ஸில் மறைமலை நகர்லையும் சிங்கப்பெருமாள் கோயிலையும் கொடுக்கறத விட அஃபோர்டபுளான ப்ரைஸில் 4500 கொடுக்குறாங்க. விச் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ரெசிடென்ஷியலான இடத்துல கிடைக்குதுன்னா அது நமக்கு லக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லக்கை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லே அவுட்டுக்கு நான் ஏன் வரணும் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். சரி வந்துட்டேன்ப்பா, என் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கா? இருக்கு. ஒரு பக்கம் போனால் சங்கர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, ஒரு பக்கம் போனால் ஹோலி ஸ்காய் ஸ்கூல் இருக்கு. இந்த சரௌண்டிங்கில் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே இருக்கு. அப்படியே மெயின் ரோட் போனீங்கன்னா கிரசன்ட் காலேஜ், ரைட் எடுத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அப்படியே எஸ்ஆர்எம்க்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். இங்கே எனக்கு ரைட் எடுக்கலப்பா, நான் நேராக போகிறேன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ், அடுத்து விஐடி காலேஜ். இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் இங்கேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இது பர்ஃபெக்டான பிளேஸ் தான். இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், நம்ம மெயின் ரோடு போய் லெஃப்ட் எடுத்தா ஸ்ரீராம் கேட்வே 2 மினிட்ஸ் கூட இல்லைங்க, ரீச் பண்ணிடலாம். ஐடி காரிடார் ரைட் எடுத்தா ஒரு 5-10 நிமிஷத்தில் சோஹோ ரீச் பண்ணிடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணால், ஓஎம்ஆர் பற்றி நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, அழகாக வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் நம்ம ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணால் அது ஒரு ஐடி காரிடார். அங்கே இல்லாத ஐடி கம்பெனியில் ஐடியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வேலை செய்கிறவங்களாப்பா, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லையானா இங்கேருந்து அழகாக 15 மினிட்ஸ்லேயே மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ரீச் பண்ணிடலாம். இண்டஸ்ட்ரியில் அங்கே டெவலப் பண்ணிருக்கு. இல்லை நான் சிட்டிக்குள்ளே போகிறேன்னா தாம்பரம் மெப்ஸும் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடலாம், 15-20 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். அங்கேயும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதையும் தாண்டி சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க பாதி பேருக்கு மேலே சென்னையில் வேலை தேடி வந்திருப்பாங்க. சென்னையில் இருக்க 3/4 பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் எங்கெங்கேருந்தோ வந்து இங்கே வேலை பார்க்குறவங்க தான். எங்கெங்கேருந்தோ வந்து வேலை பார்க்குறாங்க. நீங்கள் ஊரை பக்கத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு போகலாம், ஈஸியாக போயிடலாம். நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது, பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இவ்வளோ ஏன் ஏர்போர்ட்டே நீங்கள் 1/2 ஹவரில் ரீச் பண்ணிடலாம். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஊரை பக்கம்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது வந்து ஒர்த்து தான். ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பிராண்டே உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சைட் விசிட்டோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது நெகோசியேஷன்ஸ் டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் டேரக்ட் ஓனர் நம்பர் கொடுத்துருக்க 0% கமிஷன், டேரெக்டாக அவங்ககிட்டே பேசிக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை.